நாம பூட்டின பூட்ட நாமளே உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த திரு ஏன் உள்ள போய் தொலைஞ்சான்? இருங்க நான் வரேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. திறந்துருச்சுப்பா. நல்ல வேலை, பூட்டை உடைச்சிட்டான். ஏன் பாட்டி, யார் பாட்டி இந்த வேலையை பார்த்தது? தெரியலப்பா. உங்களதான் அக்கா கேக்குறாங்க, நீங்களா பூட்டிங்க? ஆமா, நான் தான் பூட்டினேன். எதுக்கு இப்படி செஞ்ச காஞ்சனா? திரு அந்த ரூம்குள்ள இருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த வேலைக்காரி மட்டும் தான் இருக்கான்னு நினைச்சு நான் ரூமை பூட்டினேன். அப்போ மகா இருக்கான்னு தெரிஞ்சுதான் பூட்டினீங்களா? அவ இந்த வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அதனாலதான் அந்த ரூம்குள்ள ஒரு நாள் முழுக்க கிடைக்கட்டுமே தவிக்கட்டுமே தான் பூட்டினேன். ஏமா இப்படி பண்றீங்க? அவ மேல உங்களுக்கு என்ன அப்படி கோவம்? அவ மேல உள்ள வன்மத்துக்கு ஒரு அளவே இல்லையா? உனக்கு அறிவு ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு இந்த வேலையில பண்ண போறேன்? இந்த வேலைக்காரி ஏன் இங்க வந்தா? இந்த வீட்ல ஏன் அவ பூஜை பண்றா? அவ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இவ ஒண்ணு அவ்வளவு நல்லவளா கிடையாது. நம்ம திருவ கைக்குள்ள போட்டுக்கிறதுக்காக தான் இவ இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்கா. இந்த வேலைக்காரிக்கு இந்த வீட்டுக்கே முதலாளி ஆகணுங்கிற பேராசை. என்ன பேசிட்டு இருக்கீங்க? திரு, இதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா நீ ரொம்ப நல்லவ. ஆனா இவ பா ரொம்ப மோசமானவ. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். என்ன உளறிட்டு இருக்கீங்க? உங்க கற்பனைக்குலாம் ஒரு லிமிட்டே இல்லையா? அக்கா, மகா அப்படிப்பட்ட பொண்ணே இல்லக்கா. காவேரி, காஞ்சனா அக்கா ஒன்னு சொன்னா அது நிச்சயம் சரியாதான் இருக்கும். இவ இந்த வீட்ல என்ன பண்றான்னு எனக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருந்தது. நான் சொன்னப்போ நீங்க எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. இதோ இப்போ நான் சொன்னதுதான் காஞ்சனா அக்காவும் சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? அக்கா, இவங்க யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க எல்லாரையும் அவ மயக்கி வச்சிருக்காங்க. சரி, நான் சொல்றத யாரும் சும்மா ஒண்ணு நம்ப வேண்டாம். இந்த இவ மனசுல என்ன இருக்குன்னு இப்பவே இந்த நிமிஷமே நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இந்தா இத புடி. புடின்னு சொல்றேன். இது ராக்கி கயிறு. அண்ணனுக்கு தங்கச்சி கட்டுற கயிறு. ஒருவேளை உன் மனசுல நான் சொன்ன மாதிரி திருமல எந்த தப்பான அபிப்பிராயமும் இல்லைன்னா இந்த கைத்த நீ அவன் கையில கட்டு. ஐயோ, மகாக்கும் திருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப மகா என்ன பண்ண போறா? ஐயோ பாவம் மகா,
இதை எப்படி அவளால திருக்கையில கட்ட முடியும்? ஏய், நீ திருவ அப்படி நினைக்கலனா இத கட்டுறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? கட்டு. நல்லூரம்மா, அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன். நான் எப்படி இந்த கயிறு அவர் கையில கட்ட முடியும்? முறையே மாறி போகாதா? உங்களுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? நீதாம்மா என்ன இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்தணும். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்ன பில்லி மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி நான் எப்ப சொல்றேன், இத மட்டும் நீ திரு கையில கட்டிட்டேனா இனிமே நான் உன் விஷயத்துல தலையிடவே மாட்டேன். நீ நல்லவன்னு நானே சொல்றேன். அம்மா, இத்தனை நாள் நான் உன்னை சொன்னதெல்லாம் தப்புதான்னு நானே ஒத்துக்கிறேன். காட்ரி, காஞ்சனா, எதுக்கு பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம அவளை ஏன் நீ கட்டாயப்படுத்தணும்? பா, நான் ஒண்ணு தப்பான காரியத்தெல்லாம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தலையே. இவ திருவ அண்ணன் மாதிரி தான் நினைக்கிறானா? இத கட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? நல்லூரம்மா, என்ன காப்பாத்துமா. மகா ரொம்ப பாவம்க்கா. ஆமா மயில, ஆனா இப்ப என்ன சொன்னாலும் அத கேக்குற மனநிலையில காஞ்சனாக்கா இல்லையே. அக்கா, ஏதாவது பேசி பாருங்கக்கா. அக்கா, காவேரி, நீ இதுல தலையிடாத. ஏய் காட்ரி,